Progress check, page number 247 or 249. ஸோ புக்கு பிரிண்ட் மாற உங்களுக்கு பேஜ் நம்பர் மாறும். ஸோ நம்ம இதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், த நம்பர் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோஸ். ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோஸ் அப்படின்னா என்னன்னா, நமக்கு என்னென்னலாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு சைன் தீட்டா இருக்கு. சைன் தீட்டா ஆர் சைன் ஏ, சைன் தீட்டா, காஸ் தீட்டா, அப்புறமா டான் தீட்டா, கொசிகன் தீட்டா. சைனோட இன்வர்ஸ் என்னது? கொசிகண்ட். ஸோ திஸ் இஸ் கொசிகன் தீட்டா. அப்புறம் சீக்கன் தீட்டா, அப்புறம் டான் தீட்டாவோட இன்வர்ஸ் காட் தீட்டா. இப்போ டோட்டலா எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் 6. ஓகேவா? நெக்ஸ்ட் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் நம்மளுடைய ஐடென்டிட்டி. நமக்கு என்ன தெரியும்? ஒன்னு ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி என்னது? சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இப்போ இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவை இந்த பக்கம் கொண்டு வரோம். சைன் ஸ்கொயர் தீட்டா இங்கேயே இருக்கு. சரியா? சைன் ஸ்கொயர் தீட்டா இங்கேயே இருக்கு. இந்த 1 இங்க இருக்கு. இந்த மைனஸ் பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவை மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு கொண்டு வரோம். ஸோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் என்னது? சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு? சீக்கன் தீட்டா பிளஸ் டான் தீட்டா, சீக்கன் தீட்டா மைனஸ் டான் தீட்டா. பாருங்க, இது ஏ பிளஸ் பி, இது ஏ மைனஸ் பின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இதோட ஃபார்முலா என்ன வரும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? சீக்கன் தீட்டா பிளஸ் டான் தீட்டா, சீக்கன் தீட்டா மைனஸ் டான் தீட்டாவை நம்ம என்னன்னு எழுதலாம்? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ நம்மளுடைய ஐடென்டிட்டி என்ன நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 1 பிளஸ் டான் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இதுதான் ஐடென்டிட்டி. இப்போ நம்ம என்ன பண்றோம்? இந்த டான் ஸ்கொயர் தீட்டாவை இந்த பக்கம் கொண்டு வரோம். 1 ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா. அப்போ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா இஸ் 1. இதோட ஆன்சர் என்ன வரும்? நமக்கு 1 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், காட் தீட்டா பிளஸ் கொசிகன் தீட்டா, காட் தீட்டா மைனஸ் கொசிகன் தீட்டா. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். இது என்னது? ஏ பிளஸ் பி, இது என்னது? ஏ மைனஸ் பி. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்ப என்ன வரும் பாருங்க? காட் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் கொசிகன் மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா. சரியா? பாருங்க, இதோட ஃபார்முலா இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இதுல ஏ என்னது? காட், பி என்னது? கொசிகன் தீட்டா. இப்படி வந்திருக்கும். நம்மளுடைய ஐடென்டிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஐடென்டிட்டி கரெக்டா எழுதணும். 1 பிளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா. இப்ப நமக்கு என்ன வந்திருக்கு? காட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் பாருங்க. காட் ஸ்கொயர் தீட்டா இங்க இருக்கு. இந்த கொசிகன் ஸ்கொயர் தீட்டாவை இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா. இப்ப என்ன ஆகும்? இந்த 1 இங்க +1 தானே, இந்த +1 இந்த பக்கம் போனா என்னவாகும்? -1 ஆகும். போன சம் மாதிரி 1 வராது. நம்ம என்ன பண்றோம்? ரீஅரேஞ்ச் மாத்தி எழுதும்போது காட் ஸ்கொயர் தீட்டா இங்க போடுறோம், மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ த ஆன்சர் வில் பி -1. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் போடலாம். ஃபிஃப்த் ஒன், ஸோ காஸ் 60 சைன் 30. உங்க டேபிளை நீங்க கரெக்டா எழுதிக்கணும். 0, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. ஸோ 0க்கு இது வந்து என்னது? சைன் காஸ். 0க்கு 0, இங்க என்ன வரும்? 1/2, இது 1/√2, இது √3/2, 1. ஸோ அதை அப்படியே உல்டாவா எழுதணும்னா 1 √3/2, 1/√2, அப்புறம் இது 1/2, இது 0. ஓகேவா? ஸோ இந்த டேபிள் எப்பயுமே மனப்பாடமா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நமக்கு காஸ் 60 என்ன போட்டிருக்காங்க பாருங்க. காஸ் 60 இஸ் 1/2. ஸோ 1/2 மல்டிப்ளைடு பை சைன் 30 இஸ் 1/2 பிளஸ்
cos 30 என்ன கொடுத்துருக்காங்க √3/2 multiplied sin 60 is √3/2. இப்போ என்ன வரும் பாருங்க 1 into 1 is 1, 2 into 2 is 4 plus √3 into √3 is 3, 2 into 2 is 4. இதுக்கு எல்சிஎம் பாருங்க, இது மல்டிப்ளிகேஷன், மேல இருக்கிறதையும் மல்டிப்ளை பண்ணும், கீழே இருக்கிறதையும் மல்டிப்ளை பண்ணும். எல்சிஎம் மாதிரி போட்டுறக்கூடாது. Now 1/4, 1/3 plus 3/4 is nothing. 3 plus 1/4. இங்க 1 இருக்கு plus 3 அப்புறம் 4. எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும் 4/4 which is equal to 1. So the answer is 1. புரிஞ்சதா? Next. Next 6th one. Tan 60 cos 60 plus cot 60 sin 60. ஸோ இதுக்கு நம்ம டேபிள் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், tan நமக்கு தெரியும், tan is sin theta, that is sin 60 by cos 60 is tan. இங்க காஸ்க்கு வந்து என்ன போடலாம், அப்படியே cos 60 போட்டுடலாம். பிளஸ் cot என்ன அப்படின்னு பாத்தீங்களா, cos 60, cot by sin is cot, sin 60 into sin 60. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க, cos 60 கேன்சல் ஆயிடும், sin 60 கேன்சல் ஆயிடும். இப்போ என்ன இருக்கு, ரிமைனிங் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா sin 60 டிகிரி பிளஸ் cos 60 டிகிரி. இப்போ நமக்கு வேல்யூஸ் தெரியும், sin 60 டிகிரி என்னது √3/2 பிளஸ் cos 60 டிகிரி என்னது, cos 60 டிகிரி இஸ் 1/2. இப்போ இதை ஆட் பண்ணோம்னா என்ன வரும், எல்சிஎம் இஸ் 2, இங்க என்ன வரும் √3 plus 1, மேல இருக்கிறத நம்ம அப்படியே ஆட் பண்றோம். The answer is √3 plus 1/2. Clear? Next. Seventh one, tan 45 degree plus cot 45 degree. Okay. Plus அப்புறமா இங்க secant 45 degree மல்டிப்ளை கொசிகன் 45 டிகிரி. சரியா, இங்க பாருங்க எந்த சிம்பிளும் போடல அப்படின்னா என்னது, இங்க மல்டிப்ளிகேஷன் தான் இருக்கு. கொசிகன் 45 டிகிரி. இதை எப்படி போடலாம், இது டேபிள் வச்சும் போடலாம், இல்ல சைன் பை காஸ் எப்படி வேணா போடலாம். இப்போ இது tan 45 டிகிரி, இந்த டேனுக்கு நம்ம டேபிள் எழுதலாம். tan என்ன வரும், 0/1 0, இங்க 1/2 பை சைன் பை காஸ் தானே tan, அப்போ 2/√3 என்ன வரும், இங்க 1/√3, இது 1, இது என்ன வரும் √3, இது இன்ஃபினிட்டி, தட் இஸ் நாட் டிஃபைன்டு. பாருங்க சைனுக்கும் காசுக்கும் எழுதிட்டோம்னா tan என்ன பண்ணலாம், சைன் பை காஸ், அப்படியே இந்த வேல்யூ டிவைட் பண்ணி போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். சரியா, இப்போ tan 45 டிகிரி, tan 45 டிகிரி என்னன்னு பார்த்தோம்னா 1 பிளஸ் cot 45 டிகிரி. ஸோ வாட் இஸ் cot, cot என்னது, tan ஓட இன்வர்ஸ், அப்படின்னா என்னது 0னா 0/1, that is infinity. அது அல்லனா நம்ம இதை அப்படியே திருப்பி எழுதிக்கலாம். this is √3, இது 1, இது என்ன வரும் 1/√3, இது 0. சரியா, அப்படியே நம்ம ரிவர்ஸ் பண்ணி எழுதுறோம், அவ்வளவுதான். 1 பிளஸ் cot 45 டிகிரி என்னது 1 பிளஸ் secant 45 டிகிரி, secantன்றது என்னது, secant is 1/cos, அப்போ cos வந்து 1/√2, so 1/√2 cos, secant என்ன வரும் 1/1/√2. இப்போ இந்த √2 மேல போயிடும், நமக்கு என்ன வரும் √2 மட்டும் வரும். மல்டிப்ளை பை கொசிகன் 45 டிகிரி, கொசிகன் 45 டிகிரி என்னது, கொசிகன் 45 டிகிரி இஸ் 1/sin. அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த இதை வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணணும். ரெசிப்ரோக்கல் பண்ணா என்ன வரும், அகைன் இதே மாதிரி இங்க √2 வரும். இப்போ இங்க 1 plus 1 is 2 plus √2 into √2 is 2. இப்போ ஃபைனலா ஆன்சர் என்ன வரும், 2 plus 2 is the answer is 4. கிளியரா, இங்க ஆன்சர் என்ன வரும் 4 வரும். இங்க மல்டிப்ளிகேஷன் இருக்கு. நெக்ஸ்ட் secant equal to cosecant theta if theta is 8th first one.
இப்ப என்ன சொல்றாங்க? சீக்கன்ட் தீட்டாவும் கொசிக்கன்ட் தீட்டாவும் எப்போ மேட்ச் ஆகும்னு சொல்றாங்க. அப்போ நம்ம இப்போ இந்த சம் போட்ட மாதிரியே தான். பாருங்க 45 டிகிரி 45 டிகிரிக்கு மேட்ச் ஆகுது. ஃபர்ஸ்ட் நான் கொசிக்கன்ட் தீட்டா எழுதுறேன். கொசிக்கன்ட் தீட்டா என்னது? சைனோட இன்வர்ஸ். அப்போ சைனோட இன்வர்ஸ்னா என்னது? 0. இப்போ இன்வர்ஸ் பார்த்தோம்னா 1/0 இஸ் இன்ஃபினிட்டி. கொசிக்கன்ட் இது. சரியா? இதோட இன்வர்ஸ் 2. இதோட இன்வர்ஸ் √2. இதோட இன்வர்ஸ் என்னது? 2/√3. இதோட இன்வர்ஸ் 1. சீக்கன்ட் தீட்டா என்னது? சீக்கன்ட் தீட்டா எதோட இன்வர்ஸ்? காஸோட இன்வர்ஸ். சீக்கன்ட் தீட்டா எதோட இன்வர்ஸ்? காஸோட இன்வர்ஸ். அப்போ காஸோட இன்வர்ஸ் என்னன்னு எழுதலாம்? இது 1/1 இஸ் 1. இது √3/2 என்ன வரும்? 2/√3 வரும். இதோட இன்வர்ஸ் என்னது? √2. அப்புறம் 1/2 ஓட இன்வர்ஸ் என்னது? 2. இப்போ 0/1 இஸ் இன்ஃபினிட்டி. இப்போ நம்ம என்ன சீக்கன்ட் தீட்டாவும் கொசிக்கன்ட் தீட்டாவும் எங்க ஈக்குவலா இருக்குன்னு பாருங்க. சீக்கன்ட் தீட்டாவும் கொசிக்கன்ட் தீட்டாவும் இங்க √2 ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா? அதோட டிகிரி என்னது? 45 டிகிரி. அப்போ எங்க ஈக்குவலா இருக்கு? இஃப் தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரினா சீக்கன்ட் 45 டிகிரி ஈக்குவல் டு கொசிக்கன்ட் 45 டிகிரி. அப்போ இங்க என்ன வரும்? தீட்டா இஸ் 45 டிகிரி. சரியா? அதே மாதிரி காட். இப்போ காட் வச்சுக்கோங்களேன். காட்டும் டேனும் எங்க ஈக்குவலா இருக்கு பாருங்க. tan 1 இருந்தா இங்க காட்டும் என்னவா இருக்கு? 1 இருக்கு. அப்போ எது இருக்கு? அகைன் 45 டிகிரி. ஸோ இதுல செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? cot theta equal to tan theta. எப்போ? when theta is again 45 டிகிரி. 45 டிகிரி வரும்போது இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. கிளியரா?